ஹாய் டியர்ஸ், வெல்கம் பேக் டு எம்மி கிறிஸ்ப். இன்னைக்கு நாளை நம்ம ரொம்ப சந்தோஷமாக ஸ்டார்ட் பண்ணலாங்க. குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்ச ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பண்ண போகிறேன். அதுதான் மேக்ரோனி குர்குரே. வாங்க எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். இப்போ கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டேன். அதில் ஒரு பேன் எடுத்து வைக்கிறேன். அந்த பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் ஒரு பெரிய டம்ளர் தண்ணி ஆட் பண்ணுறேன். அதில் கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணுறேங்க டேஸ்ட்டுக்காக. அந்த தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு கப் மேக்ரோனி ஆட் பண்ணுறேன். இதை ஒரு 3 மினிட்ஸ் வேக விட்டால் போதுங்க. ஓரளவு ஒரு முக்கால்வாசி வெந்தால் போதும். இந்த மேக்ரோனி ரொம்ப வெந்துருச்சுன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். அதனால் ஓரளவு முக்கால்வாசி வெந்ததுக்கப்புறம் நான் வடிகட்டிக்கிறேன். இதை ஒரு 10 நிமிஷம் அப்படியே வைக்க போகிறேன், தண்ணி நல்லா வடிகிறதுக்காக. இந்த சேனல் பார்க்குற யாருக்காவது பர்த்டே வெட்டிங் டே வாங்க. அவங்க இன்றைக்கு மாதிரியே என்றைக்கும் சந்தோஷமாக இருக்கணும். எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். இப்போ வேக வச்சு எடுத்து வச்ச மேக்ரோனியை ஒரு பவுலில் போட்டுக்கிறேன். அதில் 2 ஸ்பூன் மைதா ஆட் பண்ணிக்கிறேன். ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கிறேன். டேஸ்ட்டுக்கு கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இதை தண்ணி ஊற்றாமல் நல்லா பெசரி வைக்க போகிறேங்க. அதில் இருக்க ஈரத்துலேயே மிக்ஸ் பண்ணால் போதும், தண்ணி ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றினா எண்ணெய் குடிக்கும். இந்த மாவு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மேக்ரோனியில் ஒரு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணுறேங்க. இந்த ஆயில் எதுக்காக ஆட் பண்ணுறோன்னா அப்போ தான் ஃப்ரை பண்ணும்போது ரெசிபி நல்லா கிறிஸ்பியாக வரும். எங்கள் சேனல் நேம் எம்மி கிறிஸ்ப். இதில் ஈஸியான குக்கிங் வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கோம். கண்டிப்பாக பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதை நல்லா கை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க, எண்ணெய் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி. இப்போ கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். அதில் ஒரு பேன் எடுத்து வச்சுக்கிறேன். அந்த பேன் நல்லா சூடாகட்டும். தண்ணி மிக்ஸ் பண்ணாமல் நான் அப்படியே சும்மா அந்த மாவை பெசரி தாங்க வச்சுருக்கேன். அதனால் நம்ம இது பொரிக்கும் போது அதில் இருக்க மாவு எண்ணெயில் கலக்கும். அதனால் இது பொரிக்க தேவையான அளவு மட்டும் கொஞ்சோண்டு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். அதில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த எண்ணெயை நம்ம திரும்ப யூஸ் பண்ண முடியாது. அதுவும் இல்லாமல் நம்ம எப்போ ஃப்ரை ஐட்டம் பண்ணாலும் அந்த எண்ணெயை திரும்ப யூஸ் பண்ணாமல் இருக்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ அந்த எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுங்க. அந்த மேக்ரோனியை ஒன்று ஒன்றா தனித்தனியாக பிரித்து போடுறேன். எண்ணெய் எவ்வளோ சூடாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி மீடியமோ இல்லைனா லோ ஃப்ளேம்லேயோ மாற்றிக்கலாங்க. அப்போ தான் நல்லா அது பொரிஞ்சு வரும். இப்போ நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்குங்க. ஓரளவு லைட் ப்ரௌன் கலர் வந்தோடனே எடுக்க போகிறோம். அது வரைக்கும் அது ஃப்ரை ஆகட்டும். இந்த மாதிரி ஆயில் ஐட்டம்ஸ்லாம் நம்ம சாப்பிடாமையே இருக்க முடியாது. ஆனால் கடையில் வாங்கி சாப்பிட்றதை விட வீட்டில் பண்ணி சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம ஒரு டைமும் புதுசான ஆயில் ஆட் பண்ணி தான் செய்வோம். அப்படி இருக்கும்போது நம்ம ஆரோக்கியத்துக்கு ரொம்ப இது பாதிப்பை ஏற்படுத்தாது. அதனால் முடிஞ்சளவு உங்கள் குழந்தைங்களுக்கு வீட்டிலே செஞ்சு கொடுக்க ட்ரை பண்ணுங்கள்.
இப்போ லைட் ப்ரௌன் கலர் வந்துடுச்சு, நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ அதை எடுத்து நான் ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வைக்க போகிறேன். அதில் இருக்க எக்ஸஸ் ஆயிலெலாம் அதில் வந்துடும். இப்போ இந்த மேக்ரோனி மேலே காரத்துக்காக நான் கொஞ்சோண்டு மிளகு, ஒரு ரெட் சில்லி, கொஞ்சோண்டு சீரகம் மிக்ஸ் பண்ணி பவுடர் பண்ணியிருக்கேங்க. இது கூட சால்ட் ஆட் பண்ணி அது மேலே நல்லா நான் தூவி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு சூப்பரான மேக்ரோனி குர்குரே ரெடி பண்ணிட்டேங்க. ரொம்பவே டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு, ரொம்ப மொறுமொறுப்பாகவும் இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு இன்னொரு நல்ல ரெசிபியோட மீட் பண்ணுவோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ டு ஆல். நாளைக்கு இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுவோம். என்றும் புன்னகையுடன் எம்ஏ கிறிஸ்ப்.